இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பேக்கேஜ் அப்படிங்கிறது என்னன்னு பார்க்க போறோம். ஸோ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, பேக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து sub1, sub2 அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பா 2 ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்ப sub1ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு module.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடியூல் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ இத தான் வந்து நம்ம ஒரு சப் பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா, module.pyன்னு இருக்கு. இதுவே உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா இன்னும் மாடியூல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கு மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க உங்களுக்கு ஏதோ ஒரு நேம் வச்சுக்கிட்டு அது நீங்க வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இங்க வந்து module2.py அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் இந்த மாடியூல்ஸ் எல்லாம் சேர்த்தது தான் ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லுவோம். இங்க வந்து நமக்கு வேணுமோ எத்தனை டைரக்டரிஸ் வேணுமோ அந்த டைரக்டரிஸ் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு sub1 அப்படிங்கிறது ஒரு சப் பேக்கேஜ் அண்ட் தென் பேக் அப்படிங்கிறது இங்க வந்து ஒரு மெயின் பேக்கேஜ். ஸோ பேக் அப்படிங்கிறது நம்பர் ஆஃப் சப் பேக்கேஜ் வந்து நமக்கு இருக்கும். உள்ள வந்து நமக்கு எத்தனை சப் பேக்கேஜ்லாம் வந்து வேணுமோ அதுக்கேத்த மாரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சப் பேக்கேஜ்க்குள்ளேயுமே நமக்கு எத்தனை மாடியூல்ஸ் வேணுமோ அத வந்து நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்றேன் அப்படின்னா, மாடியூல் 2ல வந்து நான் நார்மலா ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்றேன். ஸோ டெஃப் அண்ட் தென் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணிக்கிட்டு, அதுல வந்து பிரிண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா பிரிண்ட் module1 அப்படின்னு சொல்லிட்டு இதுக்குள்ள நான் குடுத்துக்கிறேன். module1 அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துக்கிறேன். நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த module1 வந்து நான் module2ல வந்து நான் கால் பண்ண போறேன். அதாவது எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ அதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த 2மே அதாவது module2வும் வந்து நமக்கு ஒரே ஃபோல்டர்லயே இருக்கு. அதனால பிரச்சனை இல்ல. ஸோ இது நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இம்போர்ட் மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நார்மலா இம்போர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் இதுக்கு வந்து நம்ம வேணும்னா ஒரு பேர் வந்து வச்சுக்கலாம். ஆஸ் எம்ஓ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு, இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுல இருந்து நம்ம வந்து அந்த ஃபங்ஷன வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்காக நம்ம எம்ஓ டாட் அண்ட் தென் அதுக்குள்ள நமக்கு ஏ அப்படிங்கிற ஒரு ஃபங்ஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். அதனால வந்து ஏ ஆஃப் பிராக்கெட் அப்படிங்கிறது இங்க போட்டுக்கிறேன். ஸோ இந்த கோட் சேவ் பண்ணிட்டு, எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு உள்ள வந்து நம்ம module1 அப்படின்னு சொல்லி குடுத்துருக்கோம். அதனால நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த மாதிரியான அவுட்புட் வந்து நமக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இங்க வந்து ஸ்பெல்லிங் தப்பா இருக்கு. ஸோ ஃபங்ஷன்ல வந்து module1 அப்படின்னு குடுத்துருக்கோம். ஸோ கோட வந்து சேவ் பண்ணிட்டு, எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா, அவுட்புட்ல பார்த்தோம்னா நமக்கு module1 அப்படிங்கிறது நமக்கு வந்திருக்கும். இந்த பேக்கேஜ் டைரக்ட்லியே மெயின்லயே நான் வந்து mod.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பைத்தான் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிட்டேன். இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த பர்ட்டிகுலர் mod.pyல இருந்து நான் வந்து sub1 வந்து அக்சஸ் பண்ண போறேன். அண்ட் தென் அதுக்குள்ள இருக்க இந்த module.py அப்படிங்கிறத வந்து நான் அக்சஸ் பண்ண போறேன். அதுக்குள்ள தான் நமக்கு இந்த ஃபங்ஷன் இருக்கு. அதான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, from அப்படிங்கிற இந்த கீவேர்ட வந்து யூஸ் பண்றேன். ஸோ from sub1 ஸோ sub1ல இருந்து இம்போர்ட் நம்மளோட மாடியூல வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போறோம். ஸோ மாடியூல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம குடுத்துக்கிறோம். அண்ட் தென் இந்த மாடியூல்குள்ள தான் நமக்கு வந்து பர்ட்டிகுலரான ஃபங்ஷன் இருக்கு. அதனால நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மாடியூல் டாட் ஏ அப்படிங்கிற இந்த ஃபங்ஷன வந்து கால் பண்றோம். ஸோ சேவ் பண்ணிட்டு, எக்ஸிக்யூட் பண்ணிட்டு, அவுட்புட்ல பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு module1 அப்படிங்கிறது வந்து இந்த இடத்துல நமக்கு பிரிண்ட் ஆகி இருக்கும். அண்ட் தென் இத வந்து நீங்க இன்னும் ஈஸியா கூட ஆக்கலாம். எப்படி அப்படின்னா, ஸோ இது வந்து ஒரு மெத்தட். நம்ம இம்போர்ட் பண்றதுக்கு இது வந்து ஒரு மெத்தட். அதே மாரியே from sub1 டாட் அண்ட் தென் மாடியூல் இம்போர்ட் ஏ டைரக்டாவே நம்ம அந்த ஏ ஃபங்ஷனை வந்து இங்க இம்போர்ட் பண்ணிடுறோம். இம்போர்ட் பண்ணிக்கிட்டு அந்த ஏ ஃபங்ஷனை வந்து நம்ம கால் பண்ணோம் அப்படின்னா, அந்த ஃபங்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு அவுட்புட் வந்து module1 அப்படிங்கிறது வரும். ஸோ இதுதான் பேக்கேஜ் அண்ட் தென் சப் பேக்கேஜ் மாடியூல் எல்லாமே. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மறக்காம இது உங்க நண்பர்களுடன் ஷேர் பண்ணிக்கோங்க. இணைந்திருங்கள் அகரம் டெக்குடன். நன்றி.